தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் தேர்தலுக்கு பிறகுதான் வெளிவரும். ஜனநாயகன் திரைப்படம் தேர்தலுக்கு பிறகுதான் வெளிவரும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஜனநாயகன் இந்த திரைப்படம் நடிகர் விஜயின் கடைசி திரைப்படம் என்று கூறப்படுகிறது. தேர்தலில் அவர் வெற்றி பெற்றால் கடைசி திரைப்படமாக இருக்கும். தேர்தலில் தோல்வியடைந்தால் அவர் மீண்டும் நடிக்க சென்று விடுவார். இதுதான் உண்மை. இந்த சூழ்நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் நேற்றைய தினம் வெளியிடப்படுவதாக இருந்தது. ஆனால் மத்திய மாநில அரசுகள் நெருக்கடி கொடுத்தன. குறிப்பாக மாநில அரசு தியேட்டர் கிடைக்க விடாமல் பண்ணியது. மத்திய அரசானது, மத்தியில் ஆளும் பாஜக அரசானது சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்காமல் இழுத்தடித்தது. இந்த சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உடனடியாக யுஏ சான்றிதழ் வழங்குமாறு உத்தரவிட்டார். ஆனால் சென்சார் போர்டு அதிகாரிகள் மேல்முறையீடு செய்தார்கள். அது விசாரணையே 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அப்பொழுது அன்றைய தினமே தீர்ப்பு வழங்கப்படுமா அல்லது வாய்தா வாங்கப்படுமா என்பது தெரியவில்லை. அந்த வழக்கில் தீர்ப்பு வந்தாலும் கூட உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் சென்சார் போர்டு. இவ்வாறு இந்த ஜனநாயகம் படத்தின் திரைப்பட சான்றிதழானது சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி அரசு வேண்டுமென்றே பழிவாங்குகிறது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடைய கவனம் எல்லாம் ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவதில் தான் உள்ளது. அவங்களுடைய அரசியல் பார்வை தற்பொழுது திரைப்படத்தை நோக்கி மாறியுள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்தை நோக்கி மாறியுள்ளது. 2026 தேர்தல் கூட்டணி சம்பந்தமாக பேசி வந்த தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவதில் கவனம் செலுத்தி வருகிறது. அவங்களுடைய அரசியல் பார்வையை மாற்றிவிட்டது பாஜக. இந்த ஜனநாயகன் திரைப்பட வெளியீடானது முடிந்தவரை தேர்தல் வரை இழுத்தடிக்க பாஜக முடிவு செய்துள்ளது. தேர்தலுக்கு பிறகு ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட சென்சார் போர்டு சர்டிபிகேட் வழங்க பாஜக முடிவு செய்துள்ளது. அப்படி செய்தால்தான் தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரும். அப்படி இல்லாவிட்டால் ஜனநாயகன் திரைப்படத்தை இழுத்தடித்து அவர்களுடைய கவனத்தை ஜனநாயகன் ரிலீஸில் செலுத்தும்படி பாஜக டைவர்ட் பண்ணும். அதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கு. அதான் உண்மை. ஜனநாயகன் திரைப்படம் இப்போதைக்கு வெளிவராது. ஒண்ணு தேர்தலுக்கு பிறகுதான் வெளிவருவதற்கு வாய்ப்புண்டு. அதிமுக பாஜக கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இணைந்தால் தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வெளியிடப்படும். அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணையாவிட்டால் தேர்தலுக்கு பிறகுதான் சென்சார் போர்டு யுஏ சர்டிபிகேட் வழங்கும். அதுவரை ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடுவதில் சிக்கல்.